வணக்கம். வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, நாளைய தினம் பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி நம்ம பசுமாட்டுக்கு செய்ய வேண்டிய ஒரு தானம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒருவேளை உங்கள் வீட்டில் மாடு இல்லை, உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயுமே மாடு இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி தானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பதிலையுமே இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் தொடர்ந்து பதிவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா பசுமாட்டுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் பசுமாட்டுக்கெல்லாம் சர்க்கரை பொங்கல் வச்சு அந்த சர்க்கரை பொங்கலை பசுமாட்டுக்கு கொடுப்பாங்க. மாடு வச்சிருக்கவங்களுக்கு தானமாக நீங்கள் வெல்லம், பச்சரிசி, அந்த மாட்டுக்கு புது வஸ்திரம், வாழைப்பழம், இப்படி இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் வாங்கி தானம் தரலாம். அது ரொம்ப சிறப்பு. ஆனால் நீங்கள் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவோ இல்லை கோதுமையோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி பசுமாட்டுக்கு தானம் தரது ரொம்ப நல்லது. நாளைய தினம் பார்த்திங்கன்னா எல்லா பசுமாட்டுக்கும் கண்டிப்பாக பொங்கல் வைப்பாங்க. அதனால் எல்லா பசுமாடுமே வயிறார சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கும். ஆனால் அந்த பசுமாட்டுக்கு அடுத்தடுத்த நாள் தீவனம் கண்டிப்பாக தேவையில்லையா? உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு 5 கிலோ கோதுமையை வாங்கி பசுமாட்டுக்கு நீங்கள் தானமாக தரலாம். உங்களுக்கு புண்ணியத்தை கொண்டுட்டு வந்து தரும். உங்களுடைய கர்ம வினைகளும் பார்த்திங்கன்னா குறையும். மாடு சாப்பிட்ற மாதிரி நீங்கள் வேறு எந்த பொருளை வேணாலும் நீங்கள் வாங்கி தானம் தரலாம். அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஒரு சில பேர் வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பசுமாடு இருக்கவே இருக்காது. உங்களுக்கு இது மாதிரி தானம் செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் விளக்கேற்றி வச்சுக்கோங்க. பூஜை அறையில் கோமாதாவுடைய சிலை இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நாளைய தினம் நீங்கள் கண்டிப்பாக அபிஷேகம் செய்கிறது ரொம்ப நல்லது. 2 வாழைப்பழத்தை வச்சு கற்பூர ஆரத்தி காட்டணும். ஒருவேளை நீங்கள் பசுமாட்டுக்கு தானம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னாலும் சரி, நாளைய தினம் நீங்கள் வீட்டில் கோமாதாவுடைய சிலை இல்லை கோமாதாவுடைய புகைப்படம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த சுவாமிக்கு நீங்கள் நிச்சயமாக பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் நின்னபடி கோமாதாவை மனசார நினச்சிக்கிட்டு ஓம் காமதேனுவே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லி வழிபாடு செஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்கிறப்ப அந்த பசுமாட்டுடைய ஆசீர்வாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும். நீங்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய கர்மாக்களும் குறையும். நாளைய தினம் எல்லாருமே இந்த முறையில் இந்த மாட்டுப்பொங்கல் வழிபாடை செஞ்சு பாருங்கள். நல்ல பலன்களானது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த பதிவை லைக் பண்ணுறது மூலிமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கத்தை தரும். நன்றி, வணக்கம்.